ஓம் நமோ பகவதே வாசுதேவாய கிருஷ்ண கிருஷ்ணா. ஒரு சுயம்பு பெருமாள் கோயிலுக்கு வந்திருக்கோம். புரட்டாசி மாதம் 4ஆம் சனி முன்னிட்டு இந்த கோயிலோட தலைவராறு ஐயா கிட்ட மொத்தம் கேட்க போகிறோம். வேலூர் மாவட்டம் ஒடுகுத்தூர் குருராஜாபாளையத்திலேருந்து மலை மேலே 4.5 கிலோமீட்டர் பயணிச்சிங்கன்னா இந்த அற்புதமான பெருமாள் கோவில். இங்கே பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் ஏகப்பட்ட பக்தர் கூடுவாங்க. நார்மல் டைமில் பக்தர்கள் இருப்பாங்க. சிறப்பு அலங்கார அபிஷேகங்கள்லாம் நடக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே பெருமாள் திருப்பதியில் எப்படி பெருமாள் பார்க்குற மாதிரி அலங்காரம்லாம் அற்புதமாக இருக்கும். இந்த கோயில் தலைவரில் பார்த்தீங்கன்னா ஒரு சித்தரால் உருவாக்கப்பட்ட கோவில். சித்தரால் உருவாக்கப்பட்ட கோவில். ஆங்கிலேயர்கள் சொன்னாவே பார்த்தீங்கன்னா ஆன்மீகம் நம்மளை பார்த்தா ஒரு ஏகரமாக பேசுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா இவருக்கு ஆங்கிலேயரே இவரோட சக்தியை பௌரை உணர்ந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்த அவர் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க ஆங்கிலேயர் காலத்தில். அது மட்டும் இல்லாமல் இங்கே இருக்க குளம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒரே ஒரு ஆளாக உருவாக்கி இருக்காரு. இது மட்டும் இல்லாமல் ஏகப்பட்ட விசேஷங்கள் கோயில் இருக்கு. ஐயா நம்ம கூட இணைஞ்சிருக்காரு அரங்காவலர். இவர் நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே சொல்ல போறாரு. ஐயா வணக்கங்க. வணக்கம். ஓம் ஸ்ரீ தர்மகொண்டராஜ நமக. இந்த கோயில் பற்றி எங்களுக்கு ஓரளவு தான் தெரியும். நீங்கள் இங்கே இருக்கிறனால நிர்வாகத்தில் இருக்கிறனால பார்த்தீங்கன்னா இந்த கோயில் எப்போ உருவாச்சு, இவங்களோட வம்சாவளியில் வந்துட்டு இருக்கீங்க. நீங்கள் இதை பற்றி ஃபுல்லாக சொல்லுங்கள். அது இல்லாமல் நாகதாரி மரம்லாம் இருக்குது, அப்படி சொல்லுங்கள். நான் பார்க்குறது இந்த தர்மகொண்ட ராஜா சித்தர் என்றவர் அவங்க வாழும்போது வாழும் கடவுள் என்று சொல்லலாம், வாழும் சித்தர் என்று. அவரோட நோக்கங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அவர் வன இலங்குகளுக்கும் பொதுமக்களுக்கும் அந்த காலத்தில் சுமார் ஒரு 100 ஆண்டுகளுக்கு முன்பாகவே இதையெல்லாம் அப்பயே இவ்வளோ பெரிய குளமெல்லாம் வெட்டி இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னாக்கா எல்லா டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி ஒரு குளம் வெட்டி ஜீவராசிகளுக்கும் விலங்குகளுக்கும் எல்லாத்துக்குமே தண்ணியும் உணவுகள் எல்லாம் வரணும்னு சொல்லிட்டு எல்லாம் சுற்றி பழம் வரக்கூட மரங்கள் எல்லாம் வச்சு நட்டு எல்லாத்தையும் பண்ணியிருக்காரு. அந்த காலத்துல அவர் சுயம்பா ஒரு பெருமாள் ஒரு கல் வச்சு அவரால் உருவாக்கப்பட்ட கோயில் தான் இது. அந்த காலத்தில் நடைபாதைகள்லாம் எதுவுமே இல்லாமல் இவரோட சேவைகள் எல்லாம் பாராட்டி செஞ்சதெல்லாம் பிரிட்டிஷ்கார இவருக்கு இந்த இடம் பட்டா போட்டு கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா இங்கே வந்தீங்கன்னா உங்களோட வேண்டுதல் எல்லாமே நிறைவேறும். மலைக்கு அடுத்து நம்ம குளத்துல தான் இருக்குது. இது அவர் சித்தர் வச்ச மரம். இந்த கோயிலோட இன்னொரு பெரிய மிக சிறப்பான விஷயம் என்னன்னாக்கா, இமயமலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நாகதாரி மரம் ஒரு மூலிகை சக்தி வாய்ந்த ஒரு பெருமை இந்த குளத்துக்கு சேர்ந்தது. அவர் சித்தரால் வைக்கப்பட்ட செடி இது. இமயமலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா தமிழகத்தில் நம்ம தர்மகொண்ட ராஜா கோயில் இந்த இடத்துல தான் அமைஞ்சிருக்கு. இந்த கூகுள் கூட சர்ச் பண்ணி பார்க்கலாம். நாகதாரி மரம்ன்றது நீங்கள் கூகுளில் சர்ச் பண்ணலாம், கூகுளில் வரும். ரொம்ப மூலிகை வசதி. இது ஒரு அற்புதமான ஒன்று. நம்ம வேலூர் மாவட்டத்துக்கு சிறப்பான ஒன்று. இது மூலிகை. அது தெரிஞ்ச போட்ட மாதிரி தான் யூஸ் பண்ண முடியும். இது 2-3 துளிர் சாப்பிட்டாவே நல்லது நடக்குதுன்னு சொல்றாங்க. ஆமா, அது உடம்புல இருக்கிற எல்லா வாதிகளும் அவர் இங்கே வேண்டிக்கிட்டு இதை 2 வாயில போட்டு மென்று சாப்பிட்டீங்கன்னாக்கா அந்த வாதிகள்லாம் குணமாகுது. அதே மாதிரி இந்த உலகத்திலே வேறு எங்கேயுமே இல்லை. இமயமலைக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் இருக்குது எனக்கு தெரிஞ்சு. அந்த மாதிரி ஒரு சக்தி வாய்ந்த மூலிகை மரம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஏகப்பட்ட சுவாரஸ்யமானது எல்லாம் இருக்குது. இப்போ கருடாழ்வார் பார்க்கலாம். கருடாழ்வார் அனுமன் எல்லாம் ஒன்று பார்த்துட்டு வரலாம். ஒன்று எங்களுக்கு காமிங்க, பார்க்குறவங்களும் தெரிஞ்சுப்போம், நானும் தெரிஞ்சுப்போம். இந்த பற்றி வீடியோ பண்ணுறது நம்ம தான் ஃபுல்லாக சொல்லிட்டோன்னா இந்த வீடியோ பற்றி இது ஒரு வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோயில் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதாவது இப்போ கருடாழ்வார் இடையில இப்போ வலம்புரி விநாயகர் அடுத்து கருடாழ்வார் ஆஞ்சநேயர் சிலை நிறுவப்பட்டது. ஒரு தர்மகொண்டா சித்தர் எப்படி ஒரு பெருமாள் பக்தரோ அவர் சுயம்பா அவர் கனவுல பெருமாள் அவர் எப்படி நிறுவனாரோ அவருக்கு பெருமாளுக்கு ஏற்ற மாதிரி கருடாழ்வார் நாங்கள் அவரோட ஆசீர்வாதத்தில் நாங்கள் இப்போ இடையில இதை பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கோம். எல்லாம் நேரடியாக பார்த்தோன்னா தத்துரூபமாக எப்படி இருக்கோ அந்த மாதிரி அமைஞ்சிருப்பாரு. அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி இந்த மலை எப்படி இயற்கையாக இருக்கோ அந்த மாதிரி ஒரு இயற்கையான ஒரு இதோட இந்த கடவுளோட ஆசீர்வாதம் கிடைக்கும். கருடாழ்வாரோட பார்த்தீங்கன்னாக்கா வலம்புரி விநாயகர் கருடாழ்வார் அதே மாதிரி பிரதிஷ்டை பண்ணோம். கோயிலோட மலையில எப்படின்னா ஆஞ்சநேயர் அதுக்காக கருடாழ்வார் எந்த அளவுக்கு எங்குமே இல்லாத அளவுக்கு இந்த இடத்துல ஒரு அம்சம் அமைஞ்சிருக்காரு. இந்த இடத்துக்கு இதுவும் ஒரு மாதிரி இருக்கு. இந்த வேண்டுதலை வேண்டிட்டு எல்லாரும் நினைக்கிறது நிறைவேற்றுறாங்க. இப்போ இந்த தர்மகொண்ட ராஜா மலையில பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். இடத்துலலாம் பார்த்தீங்கன்னாக்கா வருஷத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை இதுக்காக ஃபங்க்ஷனுக்காக எல்லாரும் ஒன்றா செய்வாங்க. ஆனால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் எப்படி திருப்பதியில் ஜனங்க சேர்றாங்களோ எல்லா நாளும் அந்த மாதிரி இந்த சின்ன திருப்பதி தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன திருப்பதி நம்ம இயற்கையான அந்த தர்மகொண்ட ராஜா கோயில் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். ஒவ்வொரு சனிக்கிழமையும் அந்த மாதிரி ஒரு திருவிழா மாதிரி இருக்கும். அந்த இதை வச்சு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எவ்வளோ பக்தர்கள் வேண்டுதல் நிறைவேற்றிக்கிறாங்க, எவ்வளோ விரும்பி கடவுளை ஆசீர்வாதம் பெற்று சொல்றாங்க. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும்.
அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சனிக்கிழமையும் எஸ்பெஷலி இந்த புரட்டாசி மாதம் குறைஞ்சது ஒரு 300-400 பேர் வந்து மொட்டை அடிச்சுட்டு இங்கே வேண்டுதலை நிறைவேற்றிட்டு போகிறாங்க. இதெல்லாம் எவ்வளோ ஒரு முக்கியமான இது. சித்தர் எப்போ கிளம்பினாரோ அந்த நேரத்தில் வந்து உருவானது. இங்கேயும் வந்து அவங்க வேண்டுதலை வேண்டிட்டு எல்லாத்தையும் தேவையான இதெல்லாம் வந்து ஸ்பெஷலி பெண்கள் வந்து அவங்க வேண்டுதலை இங்கே வந்து வேண்டிட்டு எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டு போகிறாங்க. சித்தர் இருந்தபோது ஸ்டார்ட் ஆன போது குறைஞ்ச 100 ஆண்டுகளுக்கு மேலே இந்த புத்தி இங்கே தான் வந்தாங்க. ஐயப்ப சாமி ஒரு முக்கியமான விஷயம் தர்மகண்ட ராஜாவோட பொதுமக்களுக்காக வந்து அறுசுவை உணவு வந்து காலையில் 6 மணிலேருந்து சாயந்தரம் 8 மணி வரைக்கும் நான் ஸ்டாப்ல பண்ணிட்டே இருப்போம். அவரோட இது பார்த்தீங்கன்னா அறுசுவை. இப்போதுன்னு சொல்றது ஒரே ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா அன்னதானம் தான். தானத்திலே சிறந்த தானம் அன்னதானம் சொல்லுவாங்க. அது வந்து தமிழ்நாட்டிலே சரி எல்லா கோயிலும் வந்து சில அறுசுவை செய்யறது ஒரு இடம் வந்து தர்மகொண்ட ராஜா இடம். இந்த தர்மகொண்ட ராஜாவில் பார்த்தீங்கன்னா இந்த அன்னதானம் சேர்க்க வந்து காயத்ரி கேட்ரிங் ரகு மாஸ்டரும் அதே மாதிரி அவர் முத்து மாஸ்டர் இவங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு 7-8 வருஷமா வந்து நமக்கு வந்து அவங்களோட உழைப்பு போட்டு நம்ம கொடுக்குறத வாங்கிட்டு அதுவும் வந்து காசுக்காக செய்யல. நாங்கள் எப்படி வந்து அன்னதானத்துக்கு சேவை செய்கிறோமோ அது மாதிரி இவங்க வந்து ஒரு 7-8 வருஷமா வந்து எங்களோட ஒரு குரூப்பை சேர்ந்து அவங்களும் வந்து அவங்களோட கான்ட்ரிபியூட் இங்கே பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க கொடுக்குற அறுசுவையை வந்து இது வரைக்கும் எந்த கோயிலும் பண்ணதில்லை. அந்த அளவுக்கு சூப்பராக பண்ணிட்டு இருக்காங்க. இதுவும் வந்து இந்த ஒத்துழைப்பு வந்து மேலும் மேலும் தருவாங்க. அதை வந்து எப்பவுமே வந்து வர ஜனங்களும் அதெல்லாம் வாழ்த்துட்டு போறாங்க. அவ்வளோ அருமையாக பண்றாங்க இந்த 2 மாஸ்டர்ஸ் அவங்களோட டீம். கோயிலுக்கு செய்யறது ரொம்ப திருப்தியா இருக்கு. 7-8 வருஷமா இந்த கோயில் வந்து நாங்கள் செஞ்சுட்டு இருக்கோம், எந்த குறையும் இல்லாத. இதே மாதிரி வருஷம் வருஷம் செய்யணும்னு ஒரு சின்ன வேண்டுகோள். மற்ற இடத்துல செய்ய சொல்ல ஒரு இதுவா சந்தோஷமா இருக்கு. இங்க இந்த கோயில செய்ய சொல்ல இன்னும் மன திருப்தியா இருக்கு, இன்னும் சந்தோஷமா இருக்கு. கோயிலுக்கு சேவை செய்யறோம், எங்களால் முடிஞ்ச அன்னதானம் செஞ்சு கொடுத்துன்னு இருக்கோம். நீங்களும் தர்மகொண்ட ராஜா கோயிலுக்கு மலை வாங்க. ஆனால் நன்றி வணக்கம். அவங்க வேண்டுதலை வேண்டி பயிர் கட்டிட்டு போனாங்க. அடுத்த ஒரு வருஷம் அந்த மரம் தான் இது குளத்தை ஒட்டிருக்கிற மரம். அது நாகதாரி மரம் குளம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஐதீகமான ஒரு எல்லா எல்லாம் தர்மகொண்ட ராஜா அறக்கட்டளையின் சார்பாகவும் இந்த பெருமாள் கோயில் தர்மகொண்ட ராஜா பெருமாள் கோயில் சார்பாகவும் பொதுமக்களுக்கு அனைவருக்கும் தவறாமல் வந்து இந்த ஸ்ரீ தர்மகொண்ட ராஜா ட்ரஸ்ட் மூலியமாகவும் தர்மகொண்ட ராஜா கோயில் சார்பாகவும் பொதுமக்களுக்கு அனைவரும் வந்து இங்கே ஒரு தடவை வந்து உங்களோட வேண்டுதலை வேண்டிக்கிட்டு ஒரு தடவை இங்கே வந்து பாருங்க. உங்களோட கனவு நினைவுகள் எல்லாம் நிறைவேறும். இது தவறாமல் ஒரு தடவை வந்து இங்கே வந்து பெருமாள் ஆசீர்வாதம் பெற்று தர்மகொண்ட ராஜாவோட ஆசி பெற்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன். ஒன்ஸ் இந்த கோயில காலை பேசினா லைஃப்ல சேஞ்சஸ் இருக்கும். கண்டிப்பா ஒரு முறை தர்மகொண்ட ஒரு அற்புதமான கோயில் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. ஏகப்பட்ட பேர் இந்த வீடியோ பார்த்து பலனடைன்னு நினைக்கிறேன். இங்க வந்து எல்லாமே பாத்தீங்கன்னா சின்ன லெவலில் வந்து பெரிய லெவலில் கோடீஸ்வரனா விஐபி எல்லாம் மாறி இருக்காங்க. கண் கூட நாங்கள் பார்த்துருக்கோம். உங்க கஷ்டப்படுற நண்பர்களுக்கு யாரெல்லாம் இரையாற்றல நம்பிக்கை இருக்கோ பெருமாள் வென்றங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. கோயில் பத்தி கிளீனிக் ஒன்று சொல்லியிருக்கோம். பழமை எல்லாமே எல்லாமே கவர் பண்ணியிருக்கோம். ஒரு நல்ல வாய்ப்புல சந்திக்கலாம். நன்றி. நன்றிங்க.